Mm. Hello, everyone. Hi, sir. Hi, fine. Hi. So, welcome to Manfree Technologies. Hey, Vasant. Yeah, so meeting start பண்றதுக்கு முன்னாடி before எல்லாரும் உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க and then வீடியோ யாராவது ப்ராசஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்டாப் பண்ணிருங்க. Okay. Okay, Vasant, can okay, I think you can start the session now. Hi everyone, welcome to this webinar. Today's webinar is about robotics. So I think everyone here almost எல்லாத்துக்கும் robotics அப்படின்னா என்னென்ன ஐடியா இருக்கும். ஸோ robots எங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஹோட்டல்ஸ் robotic hotels எல்லாம் வந்து so many hotels in Coimbatore itself there is a robotic hotel. ஸோ some people may went there, அங்கே போயிருந்துருப்பீங்க. ஸோ அதேமாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது ஃப்ரம் ஹாலிவுட் டு நம்ம ஊர் எந்திரன் வரைக்கும் நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது ரோபோட் பேஸ் பண்ணி. ஸோ ரோபோட்ஸ் எப்படி வந்து அது டெவலப் பண்ணுறாங்க, எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க, அது ஸோ அதனால் என்ன பிரச்சனைகள் ஏற்படுது, ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் நோ அபவுட் திஸ். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ரொபோட்டிக்ஸ் அப்போ வெபினார் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ரொபோட்ஸ் எப்படி டெவலப் ஆச்சு, எப்படி எவால்வ் ஆச்சு, ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ தென் வந்துட்டு ரொபோட்ஸோட டைப்ஸ் நீங்கள் ஜென்ரலாக ஃபிலிம்ஸில் பார்த்ததோ இல்லை வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்து கேள்விப்பட்ட ரொபோட்ஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரொபோட்ஸ் எங்கெங்கே என்ன டைப்ஸ் ரொபோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரொபோட்ஸ் வந்து என்ன ஃபீல்டில் என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு ரொபோட்ஸ் மெயினாக வந்து இங்கே so many engineers here, right? So engineers, students and there are PhD scholars, many people are here. ஸோ ரோபோட்ஸ் வந்து எப்படி பில்ட் பண்ணணும், ஸோ எப்படி அதை டெவலப் பண்ணலாம், ஸோ அதுக்குண்டான காம்பனன்ட்ஸ் என்னென்னலாம் இங்கே வந்து நமக்கு தேவை, அண்டு அதுக்கூட கண்ட்ரோலிங் எப்படி வந்து ப்ரோக்ராம்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ அந்த கண்ட்ரோலிங்ஸ் எப்படி பண்ணலாம், ஸோ இதெல்லாம் வந்து இங்கே மெயினாக பார்க்கலாம். தென் வந்து ரோபோட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் எப்படி எவால்வ் ஆக போகுது, தென் வந்துட்டு ரோபோட்ஸ்க்கு எப்படி டீச் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். ஸோ அண்ட் ஃபைனலாக வந்து வி ஹாவ் அ கொஸ்டினரி செஷன். ஸோ அந்த கொஸ்டினரி செஷனில் வி ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் நோட் இட் அவுட். அண்ட் கொஸ்டினரி செஷன் அப்போ நீங்கள் வந்து கேன் போஸ்ட் யுவர் கொஸ்டின்ஸ் இன் த chat. So we can answer to the questions. Okay, here along with me Subhas, Mr. Subhas, my colleague is there. So he will take forward the session from here. Okay, Subhas. Yeah, sir. No, Subhas, session take over பண்ணிக்கிங்க. Okay. Yeah, okay, sir. Thanks for your fantastic intro. Subhas, little bit louder, please. Yeah, okay, fine. And I see Mr. Sweta and Mukesh Kumar are turning on the video. So could you please turn off your video? Okay, thank you, Mr. Sweta. And Mr. Mukesh, could you please just turn off video? Okay, fine, thank you. And okay, let's dive into our topic. இந்த டாபிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொபாட்டிக்ஸை பற்றி ஓகேங்களா, நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்ன பார்க்க போகிற விஷயங்கள் இந்த வெபினார் நீங்கள் என்ன கற்றுக்க போகிற விஷயங்கள் எல்லாரும் மிஸ்டர் புவன்குமார் என் கொலீக் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஜஸ்ட் டைரெக்டாக நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஓகேவா? ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் லைன். இப்போ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். எது எடுத்தாலும் அதோடைய ஹிஸ்ட்ரியை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எந்த விஷயத்தாலும் அதோட ஹிஸ்ட்ரியை பார்க்குறப்போ ரொபாட்ஸ் பற்றி பேசும்போதும் அதோடைய ஹிஸ்ட்ரியில் இருந்துட்டு நம்ம வர்றோம். ஓகேங்களா, இப்போ ரொபோட்டா. ஓகேங்களா, இந்த ரொபோட்டாங்கிற வேர்டு எங்கிருந்து வந்துச்சு, அதோடைய மீனிங் அண்ட் ஆரிஜின்ஸை பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அண்ட் இன் 1920 ஓகேங்களா, செக் ரிப்பப்ளிக் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி. ஓகேங்களா, அந்த யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு டிராமா ரைட்டர் இருக்காரு. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரல் கால்பெக்னு சொல்லிட்டு.
ஓகேங்களா. அவரு வந்துட்டு ரோசன்ஸ் யூனிவர்சல் ரொபாட்ஸ்ங்கிற ஒரு ஒரு பிளேவை வந்துட்டு அவர் ரைட் பண்றாரு. ஓகேங்களா. அந்த பிளேல என்ன பண்றாருன்னா, நார்மலா ஒரு பிளே ஒரு ரொபாட்டிக் மூவி உங்களுக்கு எப்படி இருக்கும் அண்ட் வந்துட்டு ஒரு ரொபாட்டிக்ஸை பத்தி பேசி ஒரு ஃபேஷனேட்டிங்கான விஷயம் என்னன்னா, ரொபாட்டிக்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுனது எல்லாருமே வந்து ஒரு ஒரு சயின்டிஸ்டோ இல்ல வந்துட்டு ஒரு ரிசர்ச் ஸ்காலர்ஸோ வந்துட்டு யாருமே கிடையாது. ஓகேங்களா. எல்லாமே வந்துட்டு டிராமா வந்து பிளே ரைட்டர்ஸ் தான். ஓகேங்களா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். ஓகேங்களா. இதுல ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி வந்துட்டு ரொபோட்ஸை வந்துட்டு உங்களுக்கு சுபாஷ், எஸ் சாரி ஃபார் இன்டரப்ஷன். கொஞ்சம் லிட்டில் லவுடா, சோ மெனி பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆடிபிள் இல்லைங்கிறாங்க. கொஞ்சம் ஓகே சார். லிட்டில் பிட் லவுட். Few of the participants are turning on their mic and Okay, little bit loud. Continue. Sir. Am I audible right now? Is this okay for everyone? Okay, continue. ஓகே, நம்ம வந்துட்டு இங்கிருந்து விட்டோம். ஒரு செக்ல வந்துட்டு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா ரொபோட்ஸை பில்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா வீட்டு வேலை செய்ய. ஓகேங்களா. அந்த ஒரு பிளேல அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஒரு ஆஃப்டர் இன்டர்வல் வந்துட்டு ஒரு மியூட்டினி நடக்குது, ரொபாட்ஸ் வர்சஸ் ஹியூமன்ஸ் உங்களுக்கு நடக்குது. அது அந்த ஸ்டோரியோட பிளாட். ஓகேங்களா. அண்ட் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்டோரியில இவர் தான் ரொபோட்டாங்கிற ஒரு வேர்டை மீன் பண்றாரு, ஒரு செக் வேர்ட். அந்த செக் வேர்ட்ல உங்களுக்கு என்னன்னா, ரொபோட்டாங்கிற வேர்டுக்கு மீனிங் ஒரு ஸ்லேவ், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஹார்ட் ஒர்க்கர். ஓகேங்களா. and sorry for this, and Mukesh Kumar and MGM Google. Okay, Subhash, continue because most of the participants வந்து loud audible இருக்கு. Okay, continue. So due to bandwidth maybe I think audible இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. சரி, இதெல்லாம் வந்துட்டு நம்ம டாபிக் குள்ள நம்ம வருவோம். ஓகேங்களா. அந்த வேர்ட்ல நாங்க யூஸ் பண்றாங்க ரொபோட்டாங்கிற வேர்டை இவர் தான் ஃபர்ஸ்டா வந்துட்டு உருவாக்குறாரு. இங்கிலீஷ்ல வந்துட்டு அதை தான் ரோபோட்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம போவோம். ஓகேங்களா. அசிமோஸ் லாவை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா. டைவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகேங்களா. நீங்க இப்ப இருக்கிற எல்லா மூவிஸ்மே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரம் அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இந்த அசிமோ லாவை பத்தி, ஐசக் அசிமோ, இவரு ஒரு சயின்டிஸ்ட் கிடையாது, இவரும் எனக்கு ஒரு பிளே ரைட்டர் தான். ஓகேங்களா. இவர் என்ன பண்றாருன்னா ஒரு டிராமா எழுதாரு. அந்த டிராமா பேர் என்ன, ஃபவுண்டேஷன் ஆஃப் எர்த். ஓகேங்களா. அந்த டிராமால ஒரு 3 லா வந்துட்டு அவர் சொல்றாரு. இந்த லாவை பேஸ் பண்ணி தான் இப்ப இருக்கிற ரொபாட்ஸும் சரி, இல்ல எந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸும் சரி, எல்லாமே இந்த லாவை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. நான் சொல்றப்ப இந்த லாவை நீங்க வந்துட்டு ரீட் அவுட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஒவ்வொரு லாவை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா உங்களுக்கு என்ன சொன்னதுன்னா, எந்த ஒரு ரோபோட்டும் மனுஷங்களை வந்துட்டு காயப்படுத்தக்கூடாது. ஓகேங்களா. ஆனா வந்துட்டு எந்த ஒரு மனுஷனும் அந்த ரோபோட்டை காயப்படுத்தலாம். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு, ஒரு ரோபோட் வந்துட்டு மனுஷங்க சொல்றது அப்படியே கேட்டு நடக்கணும். எந்த வரைக்கும் நடக்கணும்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் லாவை மீறாம உங்களுக்கு அது நடக்கும். ஃபர்ஸ்ட் லாவை பிரேக் பண்ணாம செகண்ட் லாக்குள்ள செய்யணும். ஓகேங்களா. அண்ட் வந்துட்டு தேர்ட் லா உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு ரோபோட்டா இருந்தாலும் சரி, அதை தன்னை தானே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதுவும் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும். Sorry. Continue, Subhash. Okay. It's now very audible. Okay. எந்த ஒரு தேர்டுல அவங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து எந்த ஒரு ரோபோட்டா இருந்தாலும் சரி, அது தன்னைத்தானே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதுவும் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும்னா ஃபர்ஸ்ட் லாவையும் செகண்ட் லாவையும் அது பிரேக் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா. இந்த லாஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு எல்லா ரொபாட்ஸுமே வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்துட்டு நீங்க நிறைய ஒரு மூவி ரெஃபரன்சஸ் வந்து நீங்க பாப்பீங்க. ஏன்னா வந்துட்டு அப்படி மூவி ரெஃபரன்ஸ் மூலியமா சொல்றதுங்காட்டி உங்களால ஈஸியா வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியும் நான் சொல்ற லாஜிக் கூட. ஓகேங்களா. சும்மா ஒரு செகண்ட் லாக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க வந்துட்டு ஒரு எந்திரன் மூவி பார்த்துருப்பீங்க. அதுல வந்துட்டு ரோபோட்டை கிரியேட் பண்ணிட்டு, வசீகரன் ரோபோட்டை கிரியேட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ண போவார். ஓகேங்களா. அப்ப போறப்போ அந்த போரா வந்துட்டு நீ இப்படி சுத்து, ரிவர்ஸல் சுத்து அப்படின்னு சொல்லி கன்ஃபியூசிங்கா கொடுத்துட்டு கத்தி எடுத்து வசீகரனை குத்து அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அது வந்துட்டு அது குத்த போயிடும். ஓகேங்களா. அது அங்க அந்த டைம்ல என்ன சொல்லுவார்னா, அசிமோவோட செகண்ட் லா வந்துட்டு இது பிரேக் பண்ணிருச்சு, இந்த ரோபோ வந்துட்டு அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு சீன் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு பேசிக்கா இருக்கு சிமோஸ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை தான் பேஸ் பண்ணி எல்லா ரோபோட்ஸும் வந்துட்டு இயங்கிட்டு இருக்கு, ஆப்ரேட்டும் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோபாட்டிக்ஸ். இப்போ நான் வந்துட்டு ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஹிஸ்ட்ரி நான் வந்துட்டு உள்ள என்னென்ன வந்திருக்கு, எப்படி எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம ஃபுல்லாக வந்துட்டு இப்போ ரொபாட்டிக்ஸ்குள்ளே வருவோம். ஓகேங்களா. ரொபாட்டிக்ஸ்னா உங்களுக்கு என்னன்னா அந்த ஒரு இன்ஜினியரிங், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு. ஓகேங்களா. இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ள நீங்க மற்ற எல்லா இன்ஜினியரிங் ஃபீல்டையும் உங்களுக்கு கொண்டு வரலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரோபோட் நான் டிசைன் பண்ண போறேன்னா எனக்கு ஒரு மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் வேணும். அதுக்கு நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எனக்கு தேவைப்படுவார். அண்ட் அதோட எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எனக்கு வேணும். அந்த பார்ட்ஸை நான் வந்துட்டு உள்ள கனெக்ட் பண்ணணும். அப்போ எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் மீன்ஸ் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்துட்டு ட்ரிபிள் ஆர் இசிஇ தெரிஞ்ச ஒருத்தர் இன்ஜினியர் எனக்கு தேவைப்படுவார். நான் வந்துட்டு ப்ரோக்ராம் நான் போடணும்னா எனக்கு வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் தெரிஞ்ச ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆர் வந்துட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வந்துட்டு எனக்கு தேவைப்படுவார். ஓகேங்களா. இல்ல அந்த ஒரு நீங்க கிரியேட் பண்ண ரோபோட் வந்துட்டு ஒரு ஏரியல் பேஸ்ட் ரோபோட்டா இல்ல அப்படி எனக்கு ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் எனக்கு தேவைப்படுவார். இல்ல அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு மெரைன் ரோபோட்டா இருந்ததுன்னா எனக்கு வந்துட்டு ஒரு மெரைன் இன்ஜினியர் வந்துட்டு எனக்கு தேவைப்படுவார். ஓகேங்களா. அது அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல யூஸ் பண்ண போகுதுன்னா அக்ரிகல்ச்சர் தெரிஞ்ச ஒரு இன்ஜினியர் வந்துட்டு எனக்கு தேவைப்படுவார். ஆர் பயோகெமிக்கல் சைட்ல இருக்கு அப்படின்னா வந்துட்டு பயோகெமிக்கல் இன்ஜினியர் வந்துட்டு எனக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் மேத்தமெட்டிஷியன்ஸ் கூட வந்துட்டு இதுல வந்துட்டு இந்த ரொபாட்டிக்ஸ்ங்கிற ஃபீல்டுக்குள்ள வருவாங்க. ஓகேங்களா. நான் ரொபாட்டிக்ஸ் சொல்ற உடனே வந்துட்டு நீங்க எதுவும் ரொம்ப பெருசா வந்துட்டு நீங்க இது பண்ணிக்க வேண்டாம். நீங்க ஒரு ரொபாட் வந்துட்டு அது எவ்வளவு காம்ப்ளெக்ஸாவும் வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு சிம்பிளா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. நீங்க வந்து ரொபாட்னு உடனே நான் வந்து எந்திரன் லெவலுக்கு தான் எனக்கு இருக்கணும், சிட்டி லெவலுக்கு தான் இருக்கணும், கன்ஸ் எடுத்து சுடணும், அது வந்துட்டு பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், ஒரே நைட்ல வந்துட்டு எனக்கு குக்கிங் பண்ணணும், எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸும் கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. எவ்வளவு சிம்பிளா வேணாலும் ஒரு சின்ன ஒரு ஆப்ஸ்டிக்கல் அவாய்டராகவும் கூட அந்த பர்டிகுலர் ரொபாட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம ரொபாட்டிக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு என்ன ஒரு ரொபோட் வந்துட்டு கமர்ஷியலா வந்துட்டு இடத்துல யூஸ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ரோபோட் என்னடா அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரோபோட் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூனிமேட்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அது எங்கே எனக்கு யூஸ் பண்ணாங்கன்னா மீன்ஸ் வந்து கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் ரோபோட். ஓகேங்களா. அண்ட் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா ஜெனரல் மோட்டார்ஸுங்கிற ஒரு அமெரிக்கன் ஆட்டோமொபைல் கம்பெனில இது யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. அங்க இருந்து வந்து அப்படியே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்லைடோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு 1960s வந்துட்டு இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா பிரசன்ட் 2020 இருக்கிற அதே ஜெனரல் மோட்டார்ஸ்னுடைய பிளான்ட், அசம்பிளி பிளான்ட் இது. ஓகேங்களா. ஒரு சிங்கிள் ரோபோட்டா இருந்து ஆரம்பிச்சது இப்போ ஹோல் எனக்கு ஒரு ஃபுல் காரையுமே எனக்கு அசம்பிள் பண்ற லெவலுக்கு எனக்கு இந்த இப்போ வந்து ரொபாட்டிக்ஸ்னுடைய வளர்ச்சி வந்துட்டு இருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா ஹியூமனாய்டுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்க போறோம். ஓகேங்களா. நீங்க ஜஸ்ட் நம்ம எல்லாருமே எல்லாம் ஒரு பார்த்த உடனே ஒரு மிஷினை பார்த்தா இது ரோபோட், இது ரோபோட், இது ரோபோட்னு வந்து நம்ம இது லேபிள் பண்ணிடுவோம். ஏன்னா அப்படி பண்ணக்கூடாது நான் சொல்ல வரேன். ஓகேங்களா. ஹியூமனாய்டுக்கும் ஆண்ட்ராய்டுக்கு இருக்கிற வித்தியாசங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்டுங்கிறது என்னன்னா ஒரு மனுஷங்களை மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் அதுக்கு. ஓகேங்களா. 2 கை, கால், ஒரு தலை, ஒரு பாடி எனக்கு இருக்கும். ஓகேங்களா. அப்படி எனக்கு இருந்துச்சுன்னா அது எனக்கு ஒரு ஹியூமனாய்டு ரோபோட். அதுவே வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்டா இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு மனுஷங்களை மாதிரியே ஒரு ஃபேஸஸ் இருக்கும். அண்ட் வந்துட்டு மனுஷங்களை மாதிரியே பேசும். அண்ட் வந்துட்டு வாயசைக்கும், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கும், கண் சிமிட்டும். அப்படியே வந்துட்டு மனுஷங்களோட காப்பி, ஒரு ஹியூமனோட காப்பியாவே இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஆண்ட்ராய்டு. ஓகேங்களா. நம்ம சிட்டி அண்ட் இங்கிலீஷ் மூவிஸ் ஆனா ஐ ரோபோட்டாலும் உங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்துட்டு அதை ஆண்ட்ராய்டு ரோபோட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. நீங்க வந்துட்டு அடுத்த ஒரு ரொபோட்டை இது பண்ண போறீங்க, அது ஜஸ்ட் அது ரொபோட்னு சொல்லாம அது எனக்கு வந்துட்டு இது ஒரு ஹியூமனாய்டு, எனக்கு இது வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ரோபோட். ஓகேங்களா. இப்போ அடுத்து நான் வந்துட்டு 2வது பார்ட்டுக்குள்ள வருவோம். ரோபோட்டினுடைய டைப்ஸ். ஓகேங்களா. நீங்க பாப்பீங்க ஸ்டேஷனரி இருக்கு, வீல்டு ரோபோட்ஸ் இருக்கு, லெக்டு ரோபோட்ஸ் இருக்கு, அக்வாட்டிக் இருக்கு, ஏரியல் இருக்கு, ஸ்வாம் இருக்கு, மைக்ரோ ரோபோட்ஸ் இருக்கு, நானோ ரோபோட்ஸ் இருக்கு. இப்படி ஏகப்பட்ட விதமான டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ் இருக்கு. இதெல்லாம் எனக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டேஷனரி ரோபோட்ஸ். ஸ்டேஷனரி ரோபோட்ஸ் நீங்க எதை வச்சு நீங்க மீன் பண்ணுவீங்கன்னா ஒரு ஸ்டேஷனரியா ஒரே இடத்துல இருந்துட்டு அதோட விஷயங்களை வந்துட்டு செஞ்சிடும். மோஸ்டா எங்க பார்க்கலாம்னா அசம்பிளி செக்ஷன்ல நீங்க வந்துட்டு பார்க்கலாம்.
ஓகேங்களா. அசம்பிளி செக்ஷன்ல நீங்க வந்துட்டு ரோபோட் வந்துட்டு பிக் அண்ட் பிளேஸ் இங்கிருந்து இங்க எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், டயரை வந்துட்டு இங்கிருந்து எடுத்து ஒரு ரேக்ல அடுக்கி வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துல நீங்க பார்ப்பீங்க. ஆர் வந்துட்டு ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ற இடத்துலலாம் வந்துட்டு நீங்க இந்த ஸ்டேஷன் ரோபோட்ஸ் பார்ப்பீங்க. அடுத்து எனக்கு வந்துட்டு இப்போ எனக்கு மூவபிள் வேணும், இந்த ரோபோட் வந்துட்டு எனக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எங்கே போவீங்கன்னா லெக்டு ரோபோட்ஸ்க்கு வருவீங்க. ஓகேங்களா. நீங்க வந்துட்டு ஒரு மனுஷங்கள மாதிரி உங்களுக்கு அது நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு நீங்க வந்துட்டு அது ஒரு லெக் மாதிரி நீங்க ஒரு செட்டப் பண்றதா. எல்லாமே வந்து அனிமல் கிட்ட இருந்து ஆர் ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து இதனுடைய லெக்கை வந்துட்டு டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்படி ஆப்ரேட் ஆகணுங்கிற சொல்லி எல்லாமே வந்துட்டு அனிமல்ஸ் கிட்ட இருந்து தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு டாக் மாதிரி எனக்கு இருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பைடர் மாதிரி கிரால் பண்ணி போகணும்னா வந்துட்டு நீங்க அதை யூஸ் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இது வந்துட்டு இனி ப்ரொடக்ஷன்லாம் கூட இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ரோபோட்ஸ் பிளெயினில் போக அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீல்டு ரோபோட்ஸ். ஓகேங்களா. ஒரு இடத்துக்கு நான் எப்பவுமே வந்துட்டு நடந்து போகிறத விட வண்டியில் போகிறது, அதாவது சக்கரம் வச்ச வண்டியில் போகிறது உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸி. உங்களுக்கு ஸ்பீடை ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு போகிறோன்னா நீங்கள் வந்துட்டு அதே ரோபோட்டுக்கு லெக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வீல்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா. நீங்க வீல் செட்டப் போட்டுக்கலாம். வீல் செட்டப் போறப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற இமேஜ் என்னன்னா வந்துட்டு அமேசான் டெவலப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாட். இது என்ன ஒரு ஏஐ ரோபாட். இது என்ன பண்ணுன்னா பார்சல்ஸை வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணும். ஓகேங்களா. உங்களுக்கு வந்துட்டு பார்சல்ஸ் போயிட்டு டோர் ஸ்டெப் யார் வச்சு அனுப்புறாங்களோ டோர் ஸ்டெப்க்கு போயிட்டு அவங்களோட ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணிட்டு இவர் தானா அப்படின்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணிக்கும். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த எல்லாம் ஒரு ஹாலிவுட் மூவிஸில் ஒரு பாம் டிஸ்போசல் சீன் இருந்துச்சா நீங்கள் இதை பார்ப்பீங்க. ஓகேங்களா. இது எதுக்காக வீல்டுக்கும் இதுக்கு என்னன்னா செயின் டிரைவ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ரொம்பவுமே வந்துட்டு ரஃப்டான டெரைன்ல வந்துட்டு இந்த ரோபோட்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்துட்டு வீல்ஸை விட எனக்கு பெட்டர் ஆப்ஷன் எனக்கு எதுனா இந்த மாதிரி எனக்கு செயின் டிரைவ் ரோபோட்ஸ் தான். நீங்கள் நான் ஒரு கேம் இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு கட்டர் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு ஒரு வீல்டு கைண்ட் ஆஃப் ரோபோட்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து அக்வாட்டிக் ரோபோட்ஸ், ஏரியல் ரோபோட்ஸ் அண்ட் ஸ்வாம் ரோபோட்ஸ். ஓகேங்களா. அக்வாட்டிக் ரோபோட்ஸால உங்களுக்கு நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா மெரைன்ல வாட்டர்ல இருக்கிறது. இப்போ ஒரு சினாரியோ நான் சொல்றேன். நான் போயிட்டு இருக்கேன், நான் தண்ணியில் நான் போயிட்டு இருக்கேன், ஒரு 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 மெரைன் பயாலஜிக்கல் சைட்ல நான் போய் ரிசர்ச் பண்ணணும். அதுவே நான் ஒரு ஹியூமன் போனா வந்து அந்த பயாலஜிக்கல் சைட்டவே நான் ஃபுல்லா கண்டாமினேட் பண்ணிடுவேன். ஆனா நான் அந்த இடத்துல ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா அக்வாட்டிக் ரோபோட்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு அதை எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ரிசர்ச் பண்ணி டேட்டாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஈவன் வந்து நீங்க ஸ்பையாவும் நீங்க அதை யூஸ் பண்ணலாம். நீங்க வாட்டர் மாதிரியும் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து ஏரியல் ரோபோட்ஸ். எனக்கு வந்துட்டு ஒரு ரோபோட்ஸ்ல பிடிச்ச ஒரு ஏரியானா எனக்கு வந்து ஏரியல் ரோபோட் தான். ஏரியல் ரோபோட்ஸ் நான் ஒரு டைம்ல நான் எல்லாமே கால் பண்ணுவோம். ட்ரோன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இப்ப ட்ரோன் டெக்னாலஜி வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹைட்ல எனக்கு போய்கிட்டு. ஓகேங்களா. அதுல ஒன் ஆஃப் த ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சு லைக் ஒரு பேர்ட் மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய ஒரு மூவிஸ்லயும் சரி இல்லை வந்துட்டு ஒரு மிலிட்ரியிலையும் சரி இந்த மாதிரி ஒரு ட்ரோன்ஸை பார்த்துருப்பீங்க கீழே இருக்கிறது. ஓகேங்களா. அட்டாக்ஸ் அண்ட் வந்துட்டு சர்வேலன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா கண்ட்ரோல் பண்றவருக்கும் இந்த ட்ரோனுக்கும் கம்யூனிகேஷன் வந்துட்டு எனக்கு கட் ஆயிடுச்சுன்னா இது ஜஸ்ட் என்ன பண்ணுன்னா எங்கே லேண்ட் ஆச்சோ அதுக்கே வந்துடும். அடுத்து வந்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு டெக்னாலஜி. அண்ட் வந்துட்டு ஸ்வாம் ரோபோட்ஸ். ஓகேங்களா. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்வாம் ஆஃப் பீ, ஸ்வாம் ஆஃப் ஆண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னன்னா வந்துட்டு கூட்டமா இருக்கிற ஒரு ரோபோட்ஸ். ஓகேங்களா. ஒரு எப்படி வந்து ஆண்ட் காலனி எல்லா ஆண்ட்டும் சேர்ந்து ஒரு இதுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை அதை செய்யணும். அதே மாதிரி இந்த ரோபோட்ஸ்க்கு இந்த குட்டி குட்டி ரோபோட்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா எல்லா ஒட்டுக்கா சேர்ந்து ஒண்ணுக்குள்ள ஒன்று கம்யூனிகேட் பண்ணி கோஆர்டினேட் ஆகி ஒரு அது செய்யும். ஒரு ஃபார் வந்துட்டு ஒரு ரூம் கிளீனிங். ஓகேங்களா. இது வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 10-20 ரோபோட்ஸ் ஒரு ரூம்குள்ள வச்சுட்டு அதை நீங்க கிளீன் பண்ண சொல்லிட்டீங்க அதுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிட்டு உங்க ரூம் வந்து கிளீன் பண்ணிக்கும். அடுத்து நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் வந்துட்டு மைக்ரோ ரோபோட்ஸ் அண்ட் வந்துட்டு நேனோ ரோபோட்ஸ். ஓகேங்களா. இந்த மைக்ரோ ரோபோட்ஸ் உங்களுக்கு எங்க யூஸ் பண்ணலாம் அனதர் எனக்கு ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பை ஏரியா இடத்துல ரொம்ப சின்னதாக ரோபோட்ஸ் வச்சுட்டு மனுஷங்க போய் ஸ்பை பண்ண முடியாத இடத்துல இந்த மாதிரி ரோபோட்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு விரல்ல ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளாக் டாட்ஸ் இருக்கும். அதுவும் ஆக்சுவலாக எனக்கு ஒரு ரோபோட் தான். இந்த ரோபோட் உங்களுக்கு எங்கே மெடிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸ்டில் இது டெவலப்பிங் ஸ்டேஜஸ்லாம் இருக்கு. இது என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ரோபோட்குள்ள ஒரு சின்னதாக ஒரு கேப்சூல்ஸை வச்சு டேப்லெட்ஸை வச்சு அது வந்துட்டு உங்க பிளட் வெசல்ஸ்குள்ள அனுப்பிச்சிடுவாங்க. இன்ஜெக்ஷன் மூலியமா போட்டுருவாங்க. அது எங்கே போனோம்னா கரெக்டாக அந்த டார்கெட்டட் ஏரியாவுக்கு போய் உங்களுக்கு வந்துட்டு அந்த டேப்லெட்டை ரிலீஸ் பண்ணிடும். ஓகேங்களா. இதனால என்ன யூஸ்னா நார்மலாக நம்ம ஒரு டேப்லெட்டை நம்ம சாப்பிட்டு அது டைஜஸ்ட் ஆகி நம்ம பிளட் ஃப்ளோல கலக்கிறதுக்கு பதிலாக டேரெக்டாக அங்கே இடத்துக்கு போய் அதுவே டேப்லெட் ரிலீஸ் பண்ணுறது எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து வந்து நேனோ ரோபோட்ஸ். இது வந்து அடுத்த பெரிய ஒரு ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ்ல வந்து நேனோ ரோபோட்ஸ் தான்.
ஓகேங்களா? நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஒன் ஆஃப் த இது பார்த்தீங்கன்னா, மெடிக்கல்ல ஒரு கேன்சர் இருக்கு. நான் வந்துட்டு கேன்சர் இருக்கு. இப்போ வந்துட்டு கேன்சர் தான் ஒரு பெரிய வியாதி. அத நான் கியூர் பண்ணணும்னா, நான் டாக்டர் கிட்ட போவேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, கேன்சர்ஸ கில் பண்ற மாரி ஒரு ரோபோட் வந்து ஒரு சிரிஞ்சில வச்சு, எனக்கு கரெக்ட்டா பிளட் வெசல்ஸ் கூட கலந்துருவாரு. இது என்ன பண்ணும்னா, கரெக்ட்டா அந்த டார்கெட்டட் ஏரியாக்கு போய், அந்த பிளட் வெசல்ஸ் இருக்கிறது எல்லாமே அந்த உங்களுக்கு அந்த பாடி பார்ட்ல இருக்க லங்ஸா இருக்கலாம், லிவரா இருக்கலாம், எந்த உங்களுக்கு கேன்சர் இருக்கோ டார்கெட்டட் ஏரியாக்கு போய் அந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் வந்து அதை ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரும். ஓகேங்களா? ஈவன் நீங்க வந்துட்டு ஒரு ஆயில் ஸ்பில் ஆச்சுனா கூட ஒரு டெவலப் பண்ணிருக்காங்க. ஒரு நேனோ ரோபோட்ஸ் வச்சு உங்களுக்கு நீங்க கடல்ல ஸ்பில் பண்ண ஆயில நீங்க கூட கிளீன் பண்ணலாம். அதுக்குள்ள ரிசர்ச் ப்ராசஸும் வந்துட்டு உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. இது வந்துட்டு ஒரு மூவிலயும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சீன் மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அண்ட் அடுத்து வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு மூவ் ஆகலாம். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் நான் சொல்லிட்டேன். ஒரு ரோபோட்டுங்கிறது வந்துட்டு எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ சிம்பிளா வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பெருசா வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ சின்னதா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லியிருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கிறதுலே வந்து ஹைடெக்கான இடம் ஸ்பேஸ் ரிசர்ச். அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க வந்து ரோபோட்டா அங்க நீங்க மூன் லேண்டர் நீங்க பார்த்துருப்பீங்க. ரீசெண்டா வந்துட்டு இந்தியா லான்ச் பண்ணது. மார்ஸ் ரோவரா இருக்கட்டும் சரி, எல்லாமே அதுவும் எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ரோபோட் தான். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்க செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி பண்ணிருக்காங்க ரோபோட்ஸ் யூஸ் பண்ணி. அட் எண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல ஒரு மனுஷனால எல்லா ஒரு சின்ன சின்ன செடிகளை போயிட்டு அது என்ன கண்டிஷன் இருக்குன்னு எல்லா ஒரு சின்ன பிளான்ட்னா பரவாயில்ல, அதுவே ஒரு பெரிய ஹெக்டேர் கணக்கில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு ஃபார்ம் இருக்குன்னா ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல ரோபோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு கீழே இருக்கிறது ரொம்பவுமே வந்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோபோட்டிக்ஸ் ஒரு கிரியேஷன், ரொபாட்டிக் எக்ஸோஸ்கெலிட்டன்ஸ். நீங்க வந்துட்டு அவதார் மூவில வந்துட்டு ஒரு ப்ரீ கிளைமேக்சிக் சீன்ல வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு ரோபோட்குள்ள குதிச்சு சுடுறதுக்கு எல்லாம் ஆரம்பிச்சிடும். ஓகே, நீங்க அதை எல்லாமே அந்த அவதார் மூவில பார்த்துருப்பீங்க. அது எனக்கு ஒரு ரொபாட்டிக் எக்ஸோஸ்கெலிட்டன் தான். ரொம்ப வந்துட்டு ஒரு ஹெவியான வெயிட் எல்லாம் மூவ் பண்ண நான் ஒரு மனுஷனால மூவ் பண்ண முடியாது. கிரேனை நான் எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியாது. ஃபோர்க் லிஃப்ட்டை வந்துட்டு நான் எல்லா இடத்துக்கும் நான் ஓட்டிட்டு போயிட்டு நான் ப்ராசஸ் பண்ணிருக்க முடியாது. அதுவே ஒரு எக்ஸோஸ்கெலிட்டனா இருந்துச்சுன்னா நான் ஒரு மனுஷன் உள்ளுக்கு போயிட்டு அதை நார்மலா ஒரு வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ற மாதிரி ஒரு ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணி தூக்கி கொண்டு வந்து வச்சிடலாம். ஓகேங்களா? அண்ட் அதை விட மெடிக்கல்ல வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இது ஒரு பெரிய வந்துட்டு ஒரு பிரேக் த்ரூ. என்னன்னா வந்துட்டு இப்ப நார்மல் நிறைய பேர் வயசானவங்க வந்துட்டு பேரலைஸ் ஆயிடுவாங்க. ஒரு வந்துட்டு ஒரு டிசீஸ்னால வந்துட்டு பேரலைஸ் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? அவங்கள வீல் சேர்ல இல்லாம மறுபடியும் அவங்க நடக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸோஸ்கெலிட்டன்ஸ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு கிட்ஸை கூட வந்துட்டு அவங்க இது பண்ணலாம். டாய் செக்ஷன்லயும் வந்துட்டு ரொபாட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வந்துட்டு ரொபாட்டிக் சர்வன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஹோட்டல்ல வந்துட்டு ஃபுட் சர்வ் பண்ண ஆர்டர்ஸ் இருக்கு. ஆர்டர்ஸ் வந்துட்டு கொடுக்க டெலிவரி பண்ணன்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட் சர்வன்ஸும் இருக்காங்க. நிறைய இந்தியன் ஹோட்டல்ஸ்லயும் சரி, நிறைய இப்போ ஒரு மேஜர் சிட்டிஸ்லயும் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ஸ் ஹைடெக்கான ஹோட்டல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதான் வந்துட்டு ஒரு ஜென்ரலான ஒரு அப்ளிகேஷன். ஓகேங்களா? அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது பில்டிங் ஆஃப் அ ரோபோட். இந்த செக்ஷன்ல வந்துட்டு என் கொலீகான மிஸ்டர் குகன்குமார் வந்துட்டு உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவார். ஓகேங்களா? ஹோப் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ரொபாட்டிக்ஸை பற்றி ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்து நீங்கள் எப்படி ஒரு ரோபோட்டை பில்ட் பண்ண போகிறது நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ சுபாஷ். வெல்கம் சார், யூ கேன் கேரி ஆன். ஓகே, ஐ ஹோப் ஒரு ரோபோட்ஸோட எவால்யூஷன் ஹிஸ்ட்ரி அண்ட் எவ்ரிதிங் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ நவ் வந்து இப்போ எப்படி வந்து நம்ம வந்து ரோபோட்ஸ் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ ரோபோட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோபோட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கில் லெவல் நாலேஜ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அது பேஸ்ட் ஆன் தட் வந்து ரோபோட் நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி வந்து பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து ஒரு அதுக்கு என்ன தேவை ரோபோட் பில்ட் பண்ணுறதுக்குனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்சார்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அது வந்து ஒன் பை ஒன் நம்ம வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரோபோட் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ அபவுட் த பர்பஸ். என்ன பர்பஸ்க்கான ரோபோட் பில்ட் பண்ணுறேன். ஸோ அது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஒரு ரோபோட் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பிக்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரோபோட். இட்ஸ் லைக் ஒரு ஸ்டேஷ்னரி ரோபோட். ஸோ எதிர் ஃபார் அசம்பிளி இல்லை பிக் அண்ட் பிளேஸ் சம்திங் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்மால் ரோபோட். இது வந்து ஒரு வீல் ரோபோட். ஸோ இது ரெண்டு எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற காம்பனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் ஆர்ம், லைக் இட் ஹேஸ் ஹைட்ராலிக் நியூமேட்டிக் ஆர்ம்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான செர்வோ மோட்டர், ஸ்டெப்பர் மோட்டர் அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் வீல் ரோபோட், வீல்ஸ் வேணும்.
and it has a small micro servo motors. ஸோ இதுக்கு தேவையான சென்சார்ஸ் இந்த மாதிரி வந்து பேஸ்ட் ஆன் ரெக்குயர்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் த பேஸ்ட் ஆன் பர்பஸ் நமக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணணும். லைக் வந்துட்டு ஒரு ரோபோட்டை வந்து எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணுறது, ஒரு நீங்கள் பர்பஸ் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஸோ தென் டிசைன் பண்ணுவோம். இப்போ ஸோ வீல் ரோபோட்னா வீல் எந்த மாதிரி வீல் வேணும், அதோட சைஸ் என்ன, ஸோ அதுக்கு அந்த சைஸ் அப்போ அந்த ரோபோட் வீலில் டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ரோபோட்டோட வெயிட் என்ன இருக்குது, ஸோ அதை ரோபோட் டிரைவ் பண்ணுறக்கூடிய மோட்டர்ஸ் எவ்வளோ கெப்பாசிட்டியில் போடணும், ஸோ என்னென்ன டைப் ஆஃப் நமக்கு சென்சார்ஸ் தேவை, ஸோ அந்த சென்சார்ஸ் வந்து எவ்வளோ ரேஞ்சில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் சென்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்சார்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு I told right sensors. So sensors அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா there are so many sensors there like microphones, ultrasound sensors, camera sensors, இந்த மாதிரி different sensors இருக்கு. ஸோ சென்சார்ஸ் வந்து will communicate through வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர் ஒரு கண்ட்ரோலர். ஓகே, அந்த கண்ட்ரோலர்லேயே வந்து நம்ம சென்சார்ஸ் டேட்டாஸ் ரிசீவ் பண்ணி பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலிங் வந்து நம்ம வந்து பண்ணுவோம், ரோபோட் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ ரைட் சைட் பிக்சர் பார்த்தீங்கன்னா இங்கே இதுலேயே பிக்சர்லேயே போட்டிருப்போம். லைக் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஜாயின்ஸ் வி ஹேவ் மோட்டர்ஸ். இந்த மோட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டர் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு சென்சார்ஸ் தேவைப்படும். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் இஃப் யூ யூஸிங் செர்வோ மோட்டர்ஸ் அப்படின்னா யூ ஹேவ் இன்பில்ட் என்கோடர். ஸோ ஒரு பொசிஷன் வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரோட பொசிஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் கேமராஸ், அதே மாதிரி மைக்ரோஃபோன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெக்கில் வந்து ஃபோர்ஸ் சென்சர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு ரோபோட் டிசைன் பண்ணுறீங்களோ பேஸ்ட் ஆன் தட் வி நீட் டு செலக்ட் அவர் சென்சர்ஸ். ஓகே, சென்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து எவ்ரி திங் ரோபோட்டோட வந்து ப்ரிசிஷன், அதோடைய வந்து அக்யூரசி எல்லாமே வந்து சென்சர்ஸ் பக்காவாக இருந்ததுன்னா மட்டும்தான். ஸோ யூ கேன் டிசைன் வெல் ஓகே, நல்ல ஒரு வெல் டெவலப்டு ரோபோட்டை வந்து உங்களால் வந்து டிசைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோமேட்டட் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கார் லைக் டெஸ்லா இல்லை கூகுள் கார் அந்த மாதிரி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அதில் எந்த மாதிரி வந்து ஒரு சென்சார்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கேமராஸ் இருக்கும். ஸோ கேமராஸ் வந்து டிராஃபிக் லைட்டு அந்த மாதிரி ரோட் சிக்னல்ஸ் எல்லாம் வந்து சென்ஸ் பண்ணி இமேஜ் ப்ராசஸிங். ஸோ இமேஜ் ப்ராசஸ் பண்ணி வந்து அது என்ன எனக்கு க்ரீன் சிக்னலா ரெட் சிக்னலா, ஸோ பேஸ்ட் ஆன் தட் வந்து இந்த வீடியோ கேமராஸ் வந்து கிவ்ஸ் இன்புட் டு த கண்ட்ரோலர். அதே மாதிரி ரேடார் சென்சார்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, முன்னாடி ஏதாவது வெஹிக்கிள்ஸ் இருக்கா, ஸோ ஏதாவது அப்டக்கிள்ஸ் இருக்கா, ஸோ எவ்ரி திங் இட்ஸ் சென்சர்ஸ். லைக் அதே மாதிரி வந்து அல்ட்ராசோனிக் சென்சர்ஸ், இது அகெயின் இட்ஸ் அப்டக்கில் ஐடென்டிஃபை பண்ணும், வெஹிக்கிள்ஸ் இல்லை ஏதாவது சம்திங் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணுறது. ஜிபிஎஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஜிபிஎஸ் லொக்கேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாமே வந்து த்ரூ கம்யூனிகேட் வித் ஒரு லைக் சென்ட்ரல் கம்ப்யூட்டர் நீங்கள் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் லைக் ஒரு கண்ட்ரோலர். ஓகே, கண்ட்ரோலர் ஒரு ப்ராசஸர். ஸோ இந்த கண்ட்ரோலிங் யூனிட் வழியாக தான் வந்து எல்லா சென்சார்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் சென்சார்ஸ் வந்து வி கேன் கண்ட்ரோல். இப்போ வெஹிக்கிள் வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா வந்து என்ஜின் ஆப்ரேட் பண்ணுறது இல்லை சம்திங் பட் மோட்டர் இன்சைடு மோட்டர் ஆப்ரேட் பண்ணுறது. பேஸ்ட் ஆன் த சென்சார் இன்புட்ஸ் வி கேன் கிவ் கமெண்ட். கண்ட்ரோலர் வழியாக இன்புட் வாங்கிட்டு யூ கேன் கிவ் கமெண்ட் டு த அவுட்புட் ஆக்சுவேட்டர்ஸ். ஓகே, ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரோபோட். இது இங்கிலீஷ் if you have any idea about this basic knowledge, embedded knowledge இல்ல வந்து ஒரு circuit knowledge இருக்கு அப்படின்னா you can design a simple robot like this. So it has வந்து ஒரு ultrasonic sensors இருக்கு, அதே மாதிரி IR sensors இருக்கு, wheel இருக்கு. So it's like line follower robot. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு ஃபேக்டரிக்குள்ளே அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு லைனில் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல ஒரு இடத்துல கேரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து இந்த சிம்பிள் ரோபோட்ஸ் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்னென்ன சென்சார்ஸ் வேணும் அப்படிங்கிறதான் வந்து உங்களுடைய டிசைனில் வந்து நீங்கள் மெயினாக வந்து திங்க் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவேட்டர்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்சார் பார்ட், தென் கண்ட்ரோலர் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத லேட்டராக வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் சைடில் என்னென்னலாம் நமக்கு தேவை. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ரோபோட் என்ன பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஹைட்ராலிக், ஹேஸ் இமேஜில் இருக்கிற மாதிரி இந்த ஹைட்ராலிக்ஸ் ஒரு ஆர்ம் நமக்கு தேவைப்படும். ஆர்எல்ஸ் வந்து லோ காஸ்ட்டில் போகணும் அப்படின்னா கேன் யூஸ் நுமேட்டிக்ஸ் அண்ட் அதே மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் மசில்ஸ் இருக்குது, மோட்டர்ஸ் என்னென்ன மோட்டர்ஸ் இங்கே தேவை. ஸோ இப்படிங்கிற மாதிரி வந்து அவுட்புட் சைடில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அண்ட் வி கேன் பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் டிசைன். ஓகே, ஸோ ஹைட்ராலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எவ்ரி ஒன் நோ, ஃபியூ பீப்புள் இப்போ ஐடியா இல்லைன்னா சொல்கிறேன். ஹைட்ராலிக் இஸ் நத்திங் பட் ஒரு கம்ப்ரஸர் ஆயிலில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய
ஒரு டெக்னிக் தான். இட்ஸ் லைக் வந்து இப்போ வந்து ஒரு ஒன் எண்ட்ல வந்து நீங்கள் கம்ப்ரஸர் ஆயில் இந்த ஒன் எண்ட்ல கொடுக்குறீங்க அப்படின்னா இட் வில் புஷ் த பிஸ்டன்ஸ் அதர் எண்ட். ஸோ வந்து தெர் வில் மூவ்மெண்ட், ஒரு லீனியர் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் யூஸ்வலாக வந்து ஜேசிபி இல்லை வந்து ஒரு கிரேன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பெஸ்ட் ஆன் தட் ஹைட்ராலிக் மூவ்மெண்ட் த ஆர்ம் வில் மூவ். ஓகே, ஸோ ஆர்மில் எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து இட்ஸ் பெஸ்ட் ஆன் ஹைட்ராலிக் அந்த கண்ட்ரோலிங்க்கு அந்த மாதிரி நடக்கும். ஸோ ஆர்எல்ஸ் வந்து யூ கேன் யூஸ் நிமேட்டிக்ஸ். நிமேட்டிக்ஸ் இட்ஸ் நத்திங் பட் வந்து அங்கே ஹைட்ராலிக்ஸ் வந்து ஹைலி ப்ரெஷர்ட் ஆயில் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து ப்ரெஷர்ட் ஏர், ஜஸ்ட் வந்து ஹை கம்ப்ரஸரில் வந்து டேங்க் கம்ப்ரஸர் மூலமாக டேங்க்ல ஹை ப்ரெஷர் ஏர் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த வித் யூசிங் திஸ் ஏர் வந்து நீங்கள் வந்து சேம் அதே பிஸ்டன் ஒர்க்கிங் தான். ஸோ பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஆயில் இங்கே வந்து ஏர் யூஸ் பண்ணி நம்ம மூவ்மெண்ட்டை கொண்டு வருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் நியூமேட்டிக் மசில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் டிசைன் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஹியூமன் மாதிரி இருக்கணும். ஸோ ஆல்ரெடி சொன்னார் இல்லையா, ஆண்ட்ராய்டு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் மசில்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஒர்க்கு பேஸ்ட் ஆன் நியூமேட்டிக். ஸோ ஏர் ப்ரெஷர் மூலமாக தான் வந்து இந்த லைக் வந்து ஸ்ரிங்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஏர் ப்ரெஷர் யூஸ் பண்ணி இந்த ஆர்டிஃபிஷியல் நியூமேட்டிக் மசிலும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா PMDC மோட்டார், செர்வோ மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் ஆல்சோ இஸ் தேர். ஸோ இங்கே வந்து நார்மலாக ரொம்ப ப்ரிசிஷன் தேவையில்லை அப்படின்னா ஐ கேன் யூஸ் PMDC மோட்டார். ஆர் சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன இண்டக்ஷன் மோட்டார், ஒரு டிசி மோட்டார், நார்மல் டிசி மோட்டார் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரிசிஷன் அக்யூரசி உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் செர்வோ மோட்டார்ஸ், ஸ்டெப்பர் மோட்டார்ஸ். ஸோ செர்வோ மோட்டார்ஸ் ஹை அக்யூரசி இருக்கும். ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ செர்வோ மோட்டார். ஸோ இங்கே ஒரு சின்ன எம்ப்ராய்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி சின்ன அட்ரினோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி வந்து சின்ன அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய செர்வோ மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செர்வோ மோட்டார். ஸோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ரோபோட் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி வந்து இந்த மாதிரி செர்வோ மோட்டார்ஸ் ஹை ரெசல்யூஷன் செர்வோ மோட்டார்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ரொம்ப வெயிட் வந்து கேரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பெஸ்ட் ஆன் அந்த அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி வந்து இந்த செர்வோ மோட்டருடைய வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பவர் சோர்ஸ். மெயினாக எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்சார்ஸ் என்னென்ன வேணும் பார்த்துட்டோம். தென் வந்து என்னென்ன மோட்டார்ஸ் ஆக்சுவலி என்னென்ன வேணும்னு பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பவர் வேணும் இல்லையா. ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு விஷ்ணு ஸ்டெப்பர் மோட்டார் ஆல்சோ யூ கேன் யூஸ். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் ஒரு லிமிட்டெட், ஒரு அக்யூரசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் செர்வோ மோட்டார் இஸ் மோர் ஃபைன் ஃபார் அக்யூரசி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷனரி ரோபோட்ஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி சோர்ஸ் டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து உங்களுக்கு ரோபோட் வந்து மூவ்மெண்ட் ஓட இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏசி பவர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒயர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒயர்டு லாங் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ யூ கேன் கோ ஃபார் சம் பேக்கப் பவர். ஸோ அங்கே வந்து பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் யூ கேன் யூஸ் சம் சோலார் பிளேட் டு ஜென்ரேட் பவர். ஸோ அந்த சோலார் பிளேட் மூலமாக வந்து நீங்கள் வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து ரோபோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் ஒன்று. லைக் ஒரு ஏசிலேருந்து மேபி வந்து நீங்கள் ஏசிலேருந்து டேரெக்டாக வந்து டிசி மேபி சார்ஜ் பண்ணணும் இல்லையா. ஸோ சம் ரோபோட்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டு பேட்டரி இது பண்ணலாம். ஸோ அதுக்கு சார்ஜிங் சர்க்யூட்ஸ் எப்படி இது பண்ணணும். ஸோ இந்த பேசிக் ஐடியாலாம் உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னா யூ கேன் பில்ட் யுவர் ஓன் ரோபோட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மெயின் பார்ட் ஐ டோல்டு ரைட், கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு வந்து எவ்ரிதிங் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது, எல்லாமே ஐடியலாக இருக்குது. சென்சார்ஸ் இருக்குது, மோட்டர்ஸ் இருக்குது, பவர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இது கண்ட்ரோலிங் பண்ணணும் இல்லையா. ஒரு சென்சார் இன்புட் கிடைக்குது அப்படின்னா அந்த ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரோபோட் என்ன கமாண்ட் பண்ணணும், ஸோ அது என்ன எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து we need some logic, right? ஸோ அந்த லாஜிக்கை வந்து நம்மளுக்கு ஹியூமன்ஸ் எப்படி இது பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஏதாவது ஒரு விஷயம் பார்க்குறீங்க. ஸோ ஐஸ் வில் டிடெக்ட் கண்ணு மூலமாக பார்க்குறீங்க. ஸோ இட் வில் கிவ் கமெண்ட் டு பிரெயின், ரைட்? ஸோ பிரெயின்லேருந்து தான் நமக்கு வந்து ஓகே இது ஜஸ்ட் வந்து நம்ம வாக் பண்ணணுமா அல்லது பொருள் எடுத்து வைக்கணுமா சம்திங் வி வில் டிசைட், ரைட்? ஸோ அந்த டிசைடிங் பார்ட் ஆஃப் பிரெயின் ஆஃப் தி ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி சம் CPU, லைக் இட் மே பி அ PLC கண்ட்ரோலர் ஆர் இட்ஸ் மே பி அ எம்பரட் சிஸ்டம்ஸ். ஓகே, PLC அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ப்ரோக்ராமிங் லாஜிக் கண்ட்ரோலர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ஸில் வந்து PLCs யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எம்ப்ராய்ட் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் மோஸ்ட்லி இஸ் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ். ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து யூஆர் யூசிங் எம்ப்ராய்ட் கண்ட்ரோலர்ஸ் பிகாஸ் அது காஸ்ட் எஃபெக்டிவ்காக வந்து பார்த்தீங்கன்னா கோ வித் எம்ப்ராய்ட் சிஸ்டம்ஸ் ஃபார் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு எம்ப்ராய்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், PLC யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ எகெயின் பேஸ்டான ரோபோட்டோட பர்பஸ். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரோபோட் லைக் வந்து ஒரு அசம்பிளி லைனில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஒரு இதுக்கு வந்து PLC மைட் பி அ பெட்டர் சாய்ஸ். ஓகே, ஸோ
PLC அப்படின்னா லைக் ஐ டோல்ட் ரைட், இங்கே PLCயில் வந்து we have some robotic arms here இருக்கு இல்லையா, அந்த robotics armsலாம் வந்து you can control the PLC. ஸோ PLC client இருக்குது, அது மூலமாக வந்து you can communicate. ஸோ you can communicate through Ethernet protocol or some other Modbus protocol. Like there's so many protocol communication protocols இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து ஒரு PLCயில் இந்த சென்சார்ஸ் எல்லாம் வந்து you can connect to PLC. ஸோ PLC மூலமாக வந்து அவுட்புட்ஸை வந்து you can control in a better way. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி. ஸோ ஒரு ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா there are so many ப்ராசஸ் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹேண்ட்லிங், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் செக்ஷனை வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு லைக் ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், இல்லை டேப்லெட் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேனுஃபேக்சர் செக்ஷன்லேருந்து வந்து ஒரு மேனுஃபேக்சர் ஆகிட்டு ஒரு கன்வேயர் தான் வந்து பாஸ் ஆகி வரும். ஸோ கன்வேயரில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அது வந்து நீங்கள் வந்து அது ஒரு டேப்லெட் வருது அப்படின்னா டேப்லெட் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது சம் டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விசன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ விசன் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அது வந்து இட்ஸ் பெர்ஃபெக்டாக இருந்ததுன்னா வந்து அலோவ் பண்ணுவாங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த இடத்துல ஒரு ஆட்டோமேஷன் இருக்குது. அதே மாதிரி அதை வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து கன்வேல வரும்போது அது பேக்கிங் செக்ஷன்லையும் அதே மாதிரி வந்து கண்ட்ரோலிங் மூலமாக வந்து ஒரு பேக்கிங் வந்து எத்தனை வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எத்தனை இதாக வந்து நம்ம பேக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்ட்ரோலிங் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வி ஹேவ் ரோபோட்ஸ் இந்த பிக் அண்ட் பிளேஸ் சம்திங் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு PLC எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுது அப்படிங்கிற அதே சேம் வந்து ரோபோட்ஸும் அங்கே இருக்குது. ஸோ ரோபோட்ஸ்லேயே வந்து வி ஆர் யூசிங் PLC. ஸோ இந்த சேம் PLC இந்த டோட்டல் ஆட்டோமேஷனே வந்து வி கேன் கனெக்ட் டு கிளவுட். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்கமிங் ஒரு இது இட்ஸ் லைக் நீங்கள் இண்டஸ்ட்ரி 4.0ன்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே இதுதான் சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி திங் தெர் இஸ் ஆட்டோமேஷன். இந்த ஆட்டோமேஷனில் வந்து ஆல்ரெடி இந்த PLCs தேர் ரோபோட் டெவலப் பண்ணலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிட்டு யூ கேன் ஆப்ரேட் ஃப்ரம் அவர் மொபைல் ஆர் யூ கேன் மானிட்டர் ஃப்ரம் அவர் சிஸ்டம் சம்திங். ஒரு ரிமோட்லேருந்து நீங்கள் வந்து யூ கேன் ஈஸிலி வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த PLCயில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற காம்பனன்ட்ஸ் சொல்லுவோம், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சொல்லுவோம். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஹேவ் சம் PLC HMI டச் ஸ்கிரீன் பேனல் இருக்குது. ஸோ டச் ஸ்கிரீன் பேனல்லேருந்து நீங்கள் வந்து ஒரு PLCயில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இன்டர்ஃபேஸ் மூலமாக வந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து அது மூலமாக வந்து நீங்கள் வந்து ரோபோட்ஸ் வந்து ஒரு லைக் இண்டக்ஷன் மோட்டர் இங்கே பிக்சரில் கொடுத்துருக்கோம். ஸோ இண்டக்ஷன் மோட்டருக்கு பதிலாக யூ கேன் யூஸ் செர்வோ மோட்டர்ஸ் டு கண்ட்ரோல் த ரோபோட்ஸ். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த HMIலேருந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து இந்த HMIக்கு பதிலாக நீங்கள் வந்து இஃப் யூ யூஸ் கிளவுட் அப்படின்னா கிளவுட்லேருந்து நீங்கள் வந்து மானிட்டர் ஆர் கண்ட்ரோலிங் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் எம்பரேட் சிஸ்டம். ஸோ ஒரு PLC எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். சேம் அதே மாதிரி வந்து we can use embedded systems here. Okay, ஸோ எம்பரேட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் தெர் ஆர் சோ மெனி கண்ட்ரோலர்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எம்பரேடுக்கும் PLCக்கு என்ன பண்ணோம், PLC தெர் இஸ் அ ரெடிமேட் ஹார்ட்வேர் வந்து ரெடிமேடாக அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில் நிறைய. சார் தெர் ஆர் சோ மெனி பிராண்ட்ஸ் லைக் Siemens, Bradley, Delta, அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்ட்ரோலர் போர்டு வந்து டேரெக்டாக வந்து கண்ட்ரோல் யூனிட் CPU யூனிட் டேரெக்டாக வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உள்ள ப்ரோக்ராம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பட் இங்கே எம்பரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்க்ராச் நீங்களே ஒரு உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா யூ கேன் சூஸ் ஃபார் எம்பரேட் சிஸ்டம்ஸ். அண்ட் இங்கே வந்து ஒரு சர்க்யூட் நீங்களே ஓனாக டிசைன் பண்ணலாம். எப்படி ஹார்ட்வேர் வந்து ஆல்ரெடி ரெடிமேட் அகைன் PLCs வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேடு ஒரு எம்பரேட் ப்ராடக்ட் தான். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஓனாக வந்து ஒரு எம்பரேட் ப்ராடக்ட்டை வந்து உங்களால் டெவலப் பண்ண முடியும். ஸோ எம்பரேட் அகெயின் ஆல்ரெடி எவ்ரி ஒன் நோஸ் எம்பரேட் வந்து ஒரு யூஸிங் எம்பரேட் C ப்ரோக்ராமிங் ஆர் எம்பரேட் C++ ஆர் பைதான் ப்ரோக்ராம் சம்திங் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு ஐசியில் டம்ப் பண்ணி அது மூலமாக வந்து நம்ம வந்து ஒரு ஆட்டோமேஷன் வந்து பில்ட் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சோ மெனி அப்ளிகேஷன் ஏரோஸ்பேஸில் இருக்குது, ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட், ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், கார் எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. ஒரு காரில் ECU ஆகட்டும், எவ்ரி திங் இஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பேஸ்ட் ஆன் த எம்பரேட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், மைக்ரோ ப்ராசஸர்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ்லையும் வந்து நம்ம வந்து we can use this embedded systems. Okay, ஸோ எம்பரேட் சிஸ்டம்ஸ் உங்களுக்கு மெயினாக தெரியும், ஆல்மோஸ்ட் காலேஜஸ்ல இருந்து எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ ஹேஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். மைக்ரோ ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ், லார்ஜ் ஸ்கேல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட லைக் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் அப்படின்னா யூ கேன் ஹேவ் ARDUINO, Raspberry Pi, எவ்ரிதிங். ஸோ இது வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ, எது உங்களுக்கு வந்து ஹேவ் நாலேஜ் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் சூஸ் யுவர் கண்ட்ரோலர் டு பில்ட் அ ரோபோட். ஓகே,
ஸோ இங்கே டெவலப்பிங் again வந்து ஓகே கண்ட்ரோல் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ எவ்ரி திங் ஹேவ் ஆக்சுவேட்டர் சென்சார்ஸ் கண்ட்ரோல் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ யூ நீட் டு ப்ரோக்ராம் ரைட். Guys, please put your mic on mute. If any questions, I will answer you on the at the end. Okay. And நம்ம வந்து இப்போ சென்சார்ஸ் இருக்கு, மோட்டார்ஸ் இருக்கு, எவ்ரிதிங் தேர். அண்ட் கண்ட்ரோலர்ஸும் சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து யூ கேன் யூஸ் எம்ப்ராய்டர் பிஎல்சி. ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராம் பண்ணோம் இல்லையா, சொல்ல கண்ட்ரோலருக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணோம். ஸோ ப்ரோக்ராமிங் இஸ் லெஃப்ட் சைடில் கொடுத்துக்கிற வந்து விண்டோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிஎல்சி ப்ரோக்ராமிங் ஒரு ஐடி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேடர் லாஜிக், இல்லை வந்து எஸ்டிஎல் ப்ரோக்ராமிங், அதில் வந்து ஃபங்க்ஷன் பிளாக் ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அது வந்து மோஸ்ட்லி லேடர் லாஜிக் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சம் லேடர் லாஜிக் சம் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி கேன் டவுன்லோட் த கோட் இன் டு த பிஎல்சி. அண்ட் பிஎல்சி யூஸ் பண்ணிட்டு நான் வந்து நீங்கள் வந்து ஒரு ரோபோட் வந்து உங்களால் வந்து கண்ட்ரோலிங் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரினோட ஐடி மேபி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ தெர் இஸ் சோ மெனி லைக் மைக்ரோசிப் போயிட்டீங்க பண்ணி எம்பிலாப் ஐடி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பிக் ஐடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரோல் பேஸ்ட் ஆன் தெர் இஸ் ஐடிஸ். ஸோ உங்களுக்கு என்ன கண்ட்ரோல் எடுக்கிறீங்களோ பேஸ்ட் ஆன் தட் ஐடியில் நீங்கள் வந்து ஹேவ் டு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் வந்து டவுன்லோட் டு த கண்ட்ரோலர். அண்ட் பேஸ்ட் ஆன் தட் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கண்ட்ரோல் யுவர் ரோபோட். ஓகே. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் ரைட். ஸோ இது வரைக்கும் வந்து ஸ்டில் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு ரோபோட் எப்படி பில்ட் பண்ணுறது, ஒரு ரோபோட் பில்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணிட்டீங்க, ஒரு ரோபோ வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து industries migrate next level, that is industry 4.0 or like it's internet of things you can say. Okay, இது வந்து பாத்தீங்கன்னா every thing in the factory வந்து total factory வந்து connecting to the internet, and the factory வந்து you can monitor or control from remote area through mobile or through some application like from some or desktop system or laptop வந்து இங்க வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க, இந்த கண்ட்ரோலரை வந்து எப்படி வந்து கிளவுடோ இன்டர்ஃபேஸ் பண்ணுற அப்படிங்கிறது நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அந்த ஏபிஎஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டில் அதே மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்ளிகேஷன் ஜாவா அப்ளிகேஷன் வந்து ஒரு பைத்தான் அப்ளிகேஷன் ஒரு டாட் அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்டில் ஒரு என்விரான்மெண்ட் ஹேவ் டு டெவலப். ஒரு ஆண்ட்ராய்டு உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னா ஒரு ஆப் டெவலப் பண்ணலாம், ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணலாம். ஸோ இப்போ மைக்ரோகண்ட்ரோலர் ஒரு எண்ட் ஆர் வந்து பிஎல்சி ஒரு எண்ட். ஸோ அந்த பிஎல்சி இருக்கக்கூடிய சென்சார்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் மோட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் எவ்ரி திங் இஸ் தேர் இன் த கண்ட்ரோலர், எதிர் பிஎல்சி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பிஎல்சி எப்படி வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் மூலமாக உங்களோட ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அதை வந்து மொபைல் ஆப்பை வந்து எப்படி கண்ட்ரோலோட வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அதை வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு அதை வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் you have to learn. Next, AI in robotics. So robots வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டீங்க, நெட்லையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க, எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. பட் இது வந்து இட்ஸ் ஆட்டோமேட்டடாக வந்து இட் சுட் டேக் டெசிஷன்ஸ். ஒரு ஸ்மார்ட்டாக இன்னும் வந்து ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்கணும். லைக் எப்படி ஹியூமன்ஸ் திங்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஏஐ. அந்த நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வெபினார்லேயே சொல்லி இந்த மெஷின் லேர்னிங் ஃபார் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து எப்படி வந்து மெஷினை வந்து டீச் பண்ணுறோம், மெஷினுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து டேட்டாஸ் மூலமாக வந்து எப்படி டீச் பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து அந்த வெபினாரில் சொல்லியிருப்பேன். ஸோ if you anyone miss the webinar, you can go and check that webinar in our YouTube channel. Okay. ஸோ வந்து ஒரு ரோபோட் வந்து கம்ப்ளீட்டட் ஏஐ ரோபோட்டாக மாற்றணும் அப்படின்னா இட் வில் ஒர்க் லைக் அன் இண்டிவிஜுவல், அது ஒரு ஹியூமன் மாதிரியே லைக் இட் வில் ஒர்க். ஓகே. ஸோ ஹியர் இஸ் நவ் Sophia, it's like AI robot, right? So I think many of might know about this robot. Subhas, I think Subhas will take over from here. Subhas, please take session. Yes, sir. That was a wonderful webinar. Okay, thank you. Welcome, sir. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இப்போ எல்லாம் வந்துட்டு ஒரு ரோபோட்டை வந்துட்டு உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும், இதை ஃபஸ்ட்டு ஏல இருந்துட்டு பாயிண்ட் Z வரைக்கும் உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் இன்டர்ஃபேஸ் பண்ணணும் அப்படி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், இந்த பாயிண்ட்டை நான் திருப்பி நான் சொல்கிறேன். பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, அது பண்ணுற விஷயம் தான் எனக்கு வந்துட்டு முக்கியம். ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு பெரிய ஒரு வளர்ந்து வர ஒரு டெக்னாலஜி.
ஓகேங்களா. மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை வந்துட்டு உங்க இந்த வேர்ல்டில் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்படுத்த போகுது. அது ரொபாட்டிக்ஸையும் விட்டு வைக்கல. ஓகேங்களா. இப்போ ஸ்டில் எனக்கு வந்துட்டு ஒரு ஏஐ பேஸ் பண்ண ரொபாட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் எனக்கு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சோஃபியா. நீங்கள் ஒரு 2014 சம்திங்ல இருந்துட்டு இதை ஒரு பார்க்கறக்கு ஒரு இது பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்த ரொபோட் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு யுஏஇல இதுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பும் கொடுத்துருக்காங்க. மனுஷங்களை மாதிரியே பேசும் முக பாவனைகளையும் அது வந்துட்டு செய்யும். அண்ட் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எரிகான்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் நியூஸ் ரீடிங் ரோபாட். இதுவும் வந்துட்டு எனக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபாட். ஓகேங்களா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது, ஒரு மெஷின். அது வந்துட்டு ஒரு ரோபாட். இந்த இடத்துல ஒரு ரோபாட் அது ஒரு விஷயத்த புரிஞ்சு கத்துக்கிட்டு அது வந்துட்டு ஒரு ஆக்ஷன் அதை பண்ணிச்சுன்னா அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது ரோபாட்டா இருந்துச்சுன்னா அது ரோபாட். ஓகேங்களா. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான டீச்சிங் டெக்னிக்ஸுக்கு வந்துட்டு நம்ம மூவ் ஆன் ஆகலாம். ஓகேங்களா. சரி, நான் இப்போ ரோபோட்டை கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு அப்ளிகேஷன்ஸ் நான் வச்சுட்டேன், சிபியூஸ் நான் வச்சுட்டேன், எனக்கு சென்சார்ஸ் நான் வந்துட்டு ஒரு பிளக்இன் பண்ணிட்டேன், வீல்ஸும் நான் செட் பண்ணிட்டேன், இல்லைனா ஸ்டேஷரியாக வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. அது நான் அந்த டிசைனிங் செக்ஷன் எல்லாம் முடிச்சு எல்லா பார்ட்ஸும் அசம்பிள் பண்ணியாச்சு. அட் த கடைசி பாயிண்ட் உங்களுக்கு என்னன்னா ரோபோட் இது என்ன வேலை செய்யணுங்கிறத நான் எப்படி சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்குண்டான டீச்சிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மேஜராக ஃபாலோ பண்ணுற 3 மெத்தட் இருக்கு. ஓகேங்களா. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு டீச்சிங் பேண்டன்ட் மெத்தட்னு சொல்லிட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டீச்சிங் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், அண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ப்ரோக்ராமிங் மெத்தட். இது என்னென்னு சொல்லிட்டு அடுத்த வர ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு டீச்சிங் பேண்டன்ட் மெத்தட். ஓகேங்களா. டீச்சிங் பேண்டன்ட் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு ரொபாட்ஸ்லாம் பில்ட் பண்ணிட்டு ஒரு கண்ட்ரோலர் வச்சுட்டு ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வீடியோ கேம் கன்சோல் மாதிரி தெரியும். ஆர் வந்து ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மாதிரி, ஒரு பெரிய சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மாதிரி உங்களுக்கு தெரியும். இது என்ன பண்ணணும்னா ஜாய்ஸ்டிக் ஆர் பட்டன்ஸை வச்சு இந்த ரொபோட் வந்துட்டு இங்கே எங்கேயாவது போகணும், இந்த இடத்துல இது பண்ணணும், இந்த இடத்துல வந்துட்டு வெல்டிங் அயன் வந்துட்டு எனக்கு ஆன் ஆகணும், இந்த இடத்துல வந்துட்டு இத்தனை டிகிரி எனக்கு சுத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் இந்த ஹேண்ட் ஹெல்ட் கண்ட்ரோலர் மூலியமா நான் அதுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா. இதை என்ன பண்ணணும்னா ரோபோட் வந்துட்டு அதோட மெமரியில ஸ்டோர் பண்ணிட்டு அட் த எண்ட் நான் இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரிமோட்ல என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணணும் அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது பண்ண ஆரம்பிச்சிடும். மெமரியில இருந்துட்டு எடுத்து டேட்டாஸ் எடுத்து இங்கே போகணும், இங்கே வரணும், இந்த இடத்துல திரும்பணும், இந்த இடத்துல இத்தனை டிகிரி நான் திரும்பணும், இதாவது மேலே போகணும்னு சொல்லிட்டு அது பண்றதுக்கு ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த டீச்சிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா டீச்சிங் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். ஓகேங்களா. இது என்ன மாதிரி மெத்தட்னா ஒரு ரோபோட் ஒரு சின்ன குழந்தைய கைப்பிடிச்சி எழுதி சொல்ல தர மாதிரி. ஓகேங்களா. இப்படி போடணும், இப்படி போடணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லி தர மாதிரி தான் இந்த மெத்தடு. ஓகேங்களா. இது என்ன பண்ணுவோம்னா ரோபோட் நான் பிடிச்சி நான் நகர்த்துவேன். ஓகேங்களா. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துங்க. காஃபி மக்கை இப்படி இங்கே பிடிக்கணும், இதை கொண்டு போய் நான் இந்த இடத்துல வைக்கணும், அண்ட் வந்துட்டு வச்சுட்டு நான் கொஞ்சம் மேலே போயிட்டு அதனுடைய பட்டன்ஸ் காஃபி மேக்கர் பட்டனை வந்து நான் ஆன் பண்ணணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்னா நான் நகர்த்துவேன். ஓகேங்களா. இதை என்ன பண்ணுன்னா முன்னாடி ப்ரீவியஸா பார்த்த மாதிரி இது வந்துட்டு பேக்ரவுண்ட்ல வந்துட்டு எல்லா டேட்டாஸையும் ஸ்டோர் பண்ணி ஆரம்பிச்சிடும். அண்ட் ஃபைலெல்லாம் ரன் பண்ணும்போது நான் எப்படி நான் கையை பிடிச்சி சொல்லி மூவ் பண்ண கற்று தந்தனோ அந்த மூவ்மெண்ட்டை வந்துட்டு அப்படியே வந்துட்டு பண்ணும். ஓகேங்களா. இது வந்துட்டு எனக்கு 2வது மெத்தட். அண்ட் 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான எல்லாமே நான் இந்த மெத்தட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட் ப்ரோக்ராமிங் மெத்தட். இந்த மெத்தடை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹாபியா நீங்கள் ஒரு சின்ன ஒரு ரோபோட் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அந்த இடத்துல இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. நான் எல்லா விஷயத்தையும் நான் வந்துட்டு ப்ரோக்ராம்லேயே நான் வந்துட்டு சொல்லிப்பேன். ஓகேங்களா. நான் எதுவும் கைப்பிடிச்சி சொல்லி தர மாட்டேன், ஒரு ஹேண்ட் ஹெல்ட் கண்ட்ரோலர் வச்சு நான் பண்ண மாட்டேன். ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எல்லாமே நான் ப்ரோக்ராம்லேயே நான் சொல்லிப்பேன். ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3வதான மெத்தட். அண்ட் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த இடத்துல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. என்னன்னா ஒரு ஃபியூச்சர்ல சரி ஒரு ஹியூமன் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஒரு ரோபோட் வந்துட்டு சேர்ந்து இருக்க முடியுமா. ஓகேங்களா. ஆர் வந்துட்டு அந்த ரோபோட் வந்துட்டு ஹியூமன்ஸை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுமா, அப்போ எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல வேலை போகுமா அப்படிங்கிற. ஏன்னா வந்துட்டு இப்பவே வந்துட்டு ஒரு நிறைய அசம்பிளி செக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வேலை போயிருச்சு. ஓகேங்களா. அதை வச்சு ரோபோட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஃபியூச்சர்ல வந்துட்டு இதோட விஷயம் வந்துட்டு எனக்கு எப்படி இருக்கும் அண்ட் எந்த டைம்ல நீங்க எடுத்து பார்த்தாலும் ஹியூமன்ஸோட ரோபோட் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ்ல பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது ஒரு மிஷின். ஓகேங்களா. சொல்ல வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் எனக்கு வைக்க தோணுச்சு. ஓகேங்களா. அண்ட் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் வந்துட்டு ரோபோட் ஹியூமன்ஸ் தனித்தனியா ஏன் இருக்கணும், ஏன் ஒட்டுக்கா இருக்கக்கூடாதா. ஓகேங்களா. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சைபார்க்குங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது.
ஓகேங்களா? நீங்க நார்மலா ஒரு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சேனல்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, இன்ஃபோடெயின்மென்ட் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு டிஸ்கவரி, நேஷனல் ஜியோகிராஃபி அந்த மாதிரி சேனல் பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு கை இல்லாதவங்க ஒரு ரோபோட் கை வைப்பாங்க. அப்போ வந்துட்டு நார்மல் கை மாதிரியே அது வந்து அசைக்க முடியும். ஓகேங்களா? அதெல்லாம் என்ன சொன்னா பயானிக் ஆர்ம்ஸ், பயானிக் லெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் ஏன் வந்துட்டு ஒரு 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 ரோபோட்டை எனக்குள்ள வச்சுக்க கூடாது? அப்ப எனக்கு என்ன பண்ண முடியும்னா, என்னால மனுஷங்கள மாரியும் என்னால சிந்திச்சு செயல்பட முடியும். ஆஸ் வெல் ஆஸ் வந்துட்டு ஒரு ஹியூமன் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு ரோபோட் பண்ண வேண்டிய விஷயத்தையும் என்னால செய்ய முடியும். அந்த ரோபோட்டோட கேப்பபிலிட்டியும் எனக்கு வந்துரும். ஓகேங்களா? இது வந்துட்டு பயானிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நார்மலா இருக்கிற நார்மலா அந்த ஆம்பிடேட் ஆனவங்க, கை கால் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பயானிக் ஆர்ம்ஸ் வந்துட்டு பொருத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிம்ன்னு சொல்றவரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, பிறவியிலேயே வந்து இவருக்கு வந்துட்டு கலர் பிளைண்ட்னஸ். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சென்சார்ஸ வந்துட்டு அவர் மூளைக்குள்ள செலுத்தியிருக்காரு. மூளை ட்ரில் பண்ணி வச்சுட்டாங்க. அது என்ன பண்ணும்னா, வெளிய இருக்கிற கலர்ஸ வந்துட்டு வைப்ரேஷன்ஸா மாத்தி உங்களுக்கு மூளைக்கு குடுக்கும். இவர் என்ன பண்ணுவாருன்னா, கலர பார்க்க மாட்டாரு. கலர வந்துட்டு ஃபீல் பண்ணுவாரு வைப்ரேஷன்ஸா. ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு இவர்னால வந்துட்டு மனுஷங்கள் பார்க்க முடியாத அல்ட்ராசோனிக் லைட்ஸையும், இன்ஃப்ராரெட் லைட்ஸையும் இவரால பார்க்க முடியும். ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு அடுத்து அசிமோவனுடைய 4th லா. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அசிமோவ் வந்துட்டு 3 லா எழுதியிருக்காருன்னு சொன்னேன். அது வந்துட்டு ஒரு அந்த பிளே பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் அண்ட் எர்த் அந்த அதுல தான் சொல்லுவாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, அந்த எண்டுல ஒரு 4th லாவா சொல்றாரு. அத 4th லான்னு சொல்லாம 0th லான்னு சொல்றாரு. ஓகேங்களா? அண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லா மாரியே தான் இதுவும். ஃபர்ஸ்ட் லாவே தான். ஓகேங்களா? ரோபோட் வந்துட்டு மனுஷங்கள ஹார்ம் பண்ணக்கூடாது. ஆனா மனுஷங்க வந்துட்டு அத வந்துட்டு ஹார்ம் பண்ணிக்கலாம். இதனால என்ன ஏன் வந்துட்டு ஒரே மாரி தானே இருக்கு. என்ன மீனிங்னா வந்துட்டு, இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்ட ரொம்பவுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் பண்றாரு. ஓகேங்களா? மனுஷங்க வந்துட்டு ரோபோட் வந்துட்டு எக்காரணத்த கொண்டும் மனுஷங்கன வந்துட்டு காயப்படுத்தவே கூடாது. ஆனா மனுஷன் வந்து ரோபோட்ட காயப்படுத்திக்கலாம். இங்க இருக்கிற ஒரு ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு இத நீங்க மோஸ்ட் ஆஃப் த வில் ஸ்மித் நெறைய ஒரு ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு இவரு வில் ஸ்மித் தெரியும். ஓகேங்களா? இவரு வந்து ஐ ரோபோட்ங்கிற ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல வர ஒரு சீன் நான் வந்துட்டு சொல்றேன். ஓகேங்களா? வந்துட்டு ஒரு இது சொல்றேன். 2 பேர் இவரும் ஒரு குழந்தையும் வந்துட்டு தண்ணிக்குள்ள முழுகிடுறாங்க. ஒரு ரிவர்க்குள்ள முழுகிடுறாங்க. முழுகுறப்போ ஒரு ரோபோட் வந்து காப்பாத்த வருது. ஓகேங்களா? இவர காப்பாத்த எனக்கு 70% சான்சஸ் இருக்கு. ஒரு குட்டிய குழந்தைய ஒரு பெண் குழந்தைய காப்பாத்த வந்துட்டு ஒரு ஒரு 17% ஆர் 30% சான்சஸ் இருக்கு. அந்த ரோபோட் என்ன பண்ணும்னா, இவர காப்பாத்தும். ஓகேங்களா? நம்ம ஒரு எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும், எந்த ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருந்தாலும், நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யார காப்பாத்த ட்ரை பண்ணுவோம்னா வந்துட்டு, அந்த குட்டி குழந்தைய தான் நம்ம காப்பாத்துவோம். ஏன்னா வந்துட்டு, நம்ம ஒவ்வொரு டெசிஷன்ஸும் நம்ம எடுக்கும்போது, நம்ம ஒரு மாரலா நம்ம எடுப்போம். ஓகேங்களா? இது மாரி நான் வந்துட்டு பெர்சன்டேஜ் கால்குலேஷன்ல வந்து எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? இந்த ரோபோட்ஸ கிரியேட் பண்றவங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க என்னதான் நீங்க ஃபியூச்சர்ல இங்க யாரு இருந்தாலும் சரி, ஒரு ரோபோட்ஸ நீங்க கிரியேட் பண்ணாலும் சரி, அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்ல வந்துட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கொண்டு வாங்க. ஓகேங்களா? இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாவே வந்துட்டு நெறைய இடத்துல வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள வந்துட்டு கிளப்புச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணும்? அப்ப லைஃப் ஆஃப் டெத் சிச்சுவேஷன் வந்து ரோபோட் என்ன பண்ணும்? ஓகேங்களா? இவர காப்பாத்தணுமா? இல்ல ரோபோட் தன்ன காப்பாத்திக்குமா? அப்படிங்கிறத சொல்றேன். நெறைய விஷயங்கள வந்துட்டு இது கிளப்புச்சு. அண்ட் நெறைய ஒரு கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பாயிண்ட்ட வந்துட்டு ஸ்டாண்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெர்சிடிஸ் எடுத்துக்கங்களேன். மெர்சிடிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன் வருது. ஒரு கார் போயிட்டு இருக்கு. ஆட்டோமேஷன் கார் ஓட்டிட்டு இருக்கீங்க. நான் வந்துட்டு அந்த சப்போஸ் சம்ஹவ் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அப்ப நான் அந்த கார் எது டிசைட் பண்ணா, பெடஸ்ட்ரியன்ஸ வந்துட்டு அது கணக்குல எடுத்துக்காது. தன்னோட கார்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் தான் காப்பாத்தும்னு சொல்லி அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு எந்த ஒரு விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பாசிட்டிவும் இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நெகட்டிவும் இருக்கும். நம்ம மோஸ்ட் ஆஃப் த இது நம்ம பாசிட்டிவ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபர்தரா வந்துட்டு அதை டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லிட்டு இந்த வெபினாரை நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் லிசனிங். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எந்த queries இருந்தாலும் நீங்கள் எங்களை கேட்கலாம். ஓகேங்களா? ஆர் சாட் பாக்ஸில் கேட்கலாம். ஆர் வந்துட்டு உங்கள் மைக்ஸை வந்துட்டு அன்மியூட் பண்ணி நீங்கள் எங்கள் கொஷின்ஸை கேட்கலாம். ஓகேங்களா? நைஸ் எக்ஸ்பிளனேஷன். இங்க சாட் பாக்ஸ்ல வந்து ஒருத்தர் விஷ்ணு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். லைக் ஐ திங்க் அவர் டீம் எக்ஸ்பிளைன் கியர் ஆன்சர் டு தம் ஆன்சர் டு ஹிம். வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் வந்து ஹேக் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. எஸ் இட்ஸ் பாசிபிள். பிகாஸ் வந்து ஒரு யூ ஹேவ் ஸ்மார்ட் ஃபோன் ரைட். ஸ்மார்ட் ஃபோனை வந்து எவ்ரிபடி கேன் ஹேக் ரைட். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹேக் பண்ணுறதுனா ஒரு மொபைல் ஆர் வாட் எவர் திங் வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ண வரைக்கும் வந்து ஹேக்கிங் சான்ஸ் இல்லை. பட் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா தெர் வில் பி சான்ஸ். பட் வி நீட் சம் ப்ரொடெக்ஷன்ஸ். அதுக்கு நீங்கள் வந்து செக்யூரிட்டி வந்து யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் லைக் என்கிரிப்ஷன் லைக் தட். ஸோ மணி இது வந்து யூ ஹேவ் டு இம்ப்ரூவ். ஓகே. எஸ் எனி கொஸ்டின்ஸ் தேர்? ஒரு விஷயம் சார்.
மைக்கை வந்துட்டு அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம். அண்ட் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க, ஃபீட்பேக் லிங்க் உங்களுக்கு இருக்கு. அண்ட் வந்துட்டு Okay, 1 minute. Before that, I like to introduce about our company. Okay, I have some industry experience like நம்ம already சொன்ன மாதிரி வந்து we have some industrial automation projects. I have some experience in that industry. Like பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு I have shown here, right? ஸோ இது வந்து ஒரு HMI ஸ்க்ரீன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் மார்த்தாண்டம், நியர் நாகர்கோவில் மார்த்தாண்டம் இருக்குது. ஸோ மார்த்தாண்டத்தில் வந்து ஒரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா, ட்ரிப் யூஸ் பண்ண பைப்பு, ஸோ சொட்டு நீர் பாசனத்துக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த ஸ்மால் பிவிசி பைப். ஸோ அந்த பிவிசி பைப் மேனுஃபேக்சரிங் யூனிட். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக் கிரானுல்ஸ் வரும். அந்த கிரானுல்ஸை வந்து ஹீட் பண்ணி மோல்டு பண்ணி ஸோ ஒரு டியூபாக வெளியே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து எப்படி கண்ட்ரோலிங் அப்படிங்கிற ஒரு நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட், அதோட சின்ன ஸ்கின்ஸ் எடுத்தது. இந்த மாதிரி ஹேவ் ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது. ஸோ மெனி ஃபுட் மிஷின் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி லைக் சப்பாத்தி மேக்கிங் மிஷின், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி வந்து ஸோ மெனி ப்ராடக்ட்ஸ். லைக் வந்து கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம். இது வந்து திருப்பூர் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் எலாஸ்டிக் கட்டிங் யூனிட் வந்து நீங்கள் இன்புட் கொடுக்குற எவ்வளோ ஸ்டிச் வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டிச்சுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த எலாஸ்டிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணும். தெர் ஆர் சோ மெனி செட்டிங்ஸ் இன் தட். ஸோ நீங்கள் ஸ்டிச் வந்து ஃப்ரண்ட்ல எவ்வளோ பேக்கில் எவ்வளோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் லிஃப்ட் கண்ட்ரோல் போர்டு, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்டர் கண்ட்ரோல், இந்த மாதிரி சோ மெனி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் ஆர் அவர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் we have offering courses for the working professionals and the students, job seekers, everything. And we have industry experience. Based on that industry experience, we are giving we are sharing our knowledge and we are giving offering the courses here. So in the courses வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு like வந்துட்டு we have got a very good reviews students. so many working professionals இங்கே வந்து படிச்சிருக்காங்க, and ஜாப் சீக்கர்ஸ் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் லைக் ஈவன் ராபர்ட் போஸ்லேருந்து ஸ்மால் ஸ்கேல் கம்பெனி வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டும் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது ரிவ்யூஸ் இருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் செக் இன் அவர் வெப்சைட். ஸோ லைக் we have offering PLC courses, embedded courses, Raspberry Pi, ARDUINO, software courses, Java, Python. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் தான் உங்களுக்கு வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கோர்சஸ் இதில் இந்த இது வந்து யூ கேன் வந்து நான் வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒரு இதுக்காக சொல்ல, இது வந்து நீங்கள் இங்கே வந்து படிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கேன் லேர்ன் பை யுவர் செல்ஃப். ஸோ இது வந்து பேஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் வந்து யூ கேன் டெவலப் யுவர் வெரி குட் ரோபோட். ஒரு ரோபோட் நீங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னா உங்கள் டீம்லேயே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இருப்பீங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, இல்லை வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கேன் டீம் பில்ட் அ டீம். ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சர்க்யூட் வந்து பில்ட் பண்ணுறது, லைக் வந்து ஒரு இப்போதைக்கு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இந்த ரோபோட் எடுத்துக்கங்க. ஸோ சிம்பிளாக வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்யூட் வந்து ஒரு ARDUINOவில் வந்து ராஸ்பெரி பை போர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து லேர்ன் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்கீங்கன்னா ஒரு ரோபோட் டிசைன் பண்ணலாம், அவங்க கூட இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஒரு இதை வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து சின்ன ஒரு இது வந்து ஜஸ்ட் இந்த கிட் வந்து டோட்டல் காம்பன்ஸே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2000 3000 அந்த மாதிரி தான் வந்து இந்த காம்பன்ஸேயோட காஸ்ட் வரும். ஸோ இதை நீங்கள் வாங்கிட்டு ஒரு வீல் அசம்பிள் பண்ணுறது, இந்த வீலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அல்ட்ராசோனிக் சென்சார் ஹியர், IR சென்சார்ஸ் ஹியர், சென்சார்ஸ்லாம் வாங்கி இதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது. ஸோ பெஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு அப்படி நீங்களே ஒரு லாஜிக் டெவலப் பண்ணிங்க, இந்த ரோபோட் என்ன பண்ணணும் அப்படின்னு டெவலப் பண்ணிக்கிங்க. ஸோ அதை வந்து சின்னதாக ஒன்று பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறதோ இல்லை வெபினார் மாதிரி நிறைய அட்டன் பண்ணுறதோ தெர் இஸ் நோ யூஸ். என்ன சும்மா அட்டன் பண்ணிட்டு தியரிட்டிக்கல் கேட்டே கிடைக்கும் நியூஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டீமாக நீங்கள் பில்ட் பண்ணி ஸோ ஒரு வாங்கி ஒரு சின்ன அசம்பிள் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். யூ கேன் ஈஸிலி வந்து ஒரு சின்ன ரோபோட் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ இதில் அதே மாதிரி இதெல்லாம் பில்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் IoTயில் நீங்கள் கன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே ஒரு சாஃப்ட்வேர் டீம், ஒரு ஆண்ட்ராய்ட் தெரிஞ்சவங்க உங்கள் டீமில் யாராக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஆப் டெவலப் பண்ண சொல்லுங்கள். அதை வந்து கண்ட்ரோல் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டார்டிங் ஒரு சின்ன ரோபோட் பண்ணுங்க. ஸோ அது நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணி ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்து யூ கேன் ஈஸிலி யூ கேன் பில்ட் அ ரோபோட். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் அஸ் எனி டைம். ஸோ யூ கேன் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, ஸோ இப்போ வந்து
I think you have delivered content in a very good manner. So I think உங்களுக்கு useful இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். This is our company. We are situated in Chitra, Coimbatore, near PH Arts College. So you can contact us at any time if you have any doubts. ஒரு சின்ன robot develop பண்ணுங்க. So ஏதாவது doubt இருந்தா contact பண்ணுங்க. And I think our team have given a feedback form. Team, please post our feedback form for link. So feedback form link provide பண்றாங்க. So நீங்க வந்துட்டு you can give your feedback there. And future ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு webinar sessions தேவைப்படுது அப்படின்னா you can give that suggestions there. We can give more webinars in a good manner. Okay, thank you.